அதாவது பல இடங்கள்ல களத்துல என்ன பிரச்சனையோ அதை உங்க தலைவர் அட்ரஸ் பண்றாரு. அதையும் தாண்டி சமீபத்தில் பேசின அந்த மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை இது எல்லாமே பிரச்சனைகளா இருக்கானா? களத்துல தொடர்ந்து பிரச்சனைகளா இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு, இன்னும் போக்சோ வழக்குகள் இது எல்லாமே பிரச்சனையா? ஆனா களத்துல ஆமா தாவேக்கு அட்ரஸ் பண்ணுறீங்களான்னா அட்ரஸ் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நான் வாக்களிக்க போகிறேன், திமுக எதிர்ப்பில் நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஸோ யார் எனக்கான ஒரு சிறந்த தீர்ப்பு தராங்களோ அவங்களுக்கு தானே போய் நான் வாக்களிக்க முடியும். அப்போ தாவேக்கா இந்த பிரச்சனையில் எனக்கு என்ன சொல்யூஷன் தராங்க அப்படின்றதானே நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த சொல்யூஷனாக தாவேக்கா என்னைக்கு முன்னாடி சொல்லுவாங்க? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் சொன்ன பாருங்க, தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த உடனே அவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவர் உருவாக்கும் பொழுது இத்தனை நாள் திமுக செய்த தவறுகளையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தேர்தலுடைய அறிக்கைகள் மூலயமாகவும் அடுத்து அவருக்கு செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் மூலம் கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ அதை நீங்கள் அவருடைய பிரச்சாரங்களே நீங்கள் பார்க்கலாம். எப்படி ஒரு தமிழ்நாடு உருவாக்க போகிறாரு, அடுத்த 25 வருஷத்துக்கான தமிழ்நாடு என்ன, பொருளாதாரத்தில் எப்படி கடன் சுமையாக இருக்கிறத கடனை கொஞ்சம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி எந்த அளவுக்கு ஒரு கடன் இல்லாத மாநிலமாக உருவாக்கணும், டிஃபிஷியன்சி எக்கனாமியில் போயிட்டுருக்கோம், அதை எப்படி மாற்றணும், எல்லோருக்குமான ஒரு அரசை எப்படி உருவாக்கணுங்கிற பல்வேறு திட்டங்கள் அவர் மனசில் எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. அது கண்டிப்பாக பிரச்சாரங்கள் மூலிமா அவர் சொல்லுவார். கடைசி 30 நாள் பிரச்சாரங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு உருவாக்கும். மக்களுடைய நம்பிக்கை இன்னும் அது அதிகமாக்குங்கிறத நீங்கள் இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அந்த பரப்புரை பிரச்சாரம் எதுவாக வேணா இருக்கட்டும், தாவேக்கா தலைவர் பேசுகிறப்போ இல்லை மற்ற தலைவர்கள் பேசுகிறப்போ யாருடைய உரையை மக்கள் முழுசாக பார்க்குறாங்க அப்படின்றப்போ, தாவேக்கா தலைவர் பேசுகிறப்போ ஈவன் மீடியாவில் நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம், முழுசாக பார்க்குறாங்க, கேட்குறாங்க, என்ன விமர்சனம் வருது அப்படின்றத அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் ஆழமாக இன்னும் தீர்க்கமாக அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது அவசியமாக தானே இருக்குது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நேற்று தஞ்சாவூரில் ஒரு விவசாய பிரச்சனை எந்த அளவுக்கு டீட்டெயிலாக அவர் பேசினாருங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அது நான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக அவர் பிரச்சாரத்தை உருவாக்கும்னு நினைக்கும் பொழுது தான் எங்களுக்கான பிரச்சனை கரூர்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஓபியை போட்டு எந்த மாவட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு முடக்கினாங்க. அது காவல்துறை ஃப்ரெண்டில் நிற்க வச்சாங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அதை நேற்று கூட எக்ஸ்பிரஸ் பண்ண எஸ்ஓபியை போட்டு என்னை வீட்டில் முடக்க பார்த்துட்டு இருக்கீங்கிறத சொன்னார். அவருடைய விஷன்கிறது தமிழ்நாட்டுக்கான விஷன்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சாரத்தில் தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறார். இத்தனை நாள் அவர் இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இவ்வளோ இருக்குங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது எல்லாத்தையும் நேற்று சொன்ன மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு சின்னதாக ஒரு ட்விட் போட்டால் கூட அந்த ட்விட்டை எடுத்து அவர் ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. இல்லை எங்கள் மேலே ஏதாச்சும் தவறுகளோ விமர்சனங்களோ வந்தால் உடனே அது அந்த நிவர்த்தி செய்கிறாரு. அது எந்த மாதிரி தமிழ்நாடு உருவாக்கணுங்கிறத அவருடைய விஷன்லேயே மேனிஃபெஸ்டோ அவர் பர்சனலாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் தினமாகட்டும் எல்லாத்துலேயுமே அவர் இனிமேட்டு சொல்ல ஆரம்பிப்பார். அவரோட விஷனை இனிமேட்டு சொல்ல ஆரம்பிப்பார். அது நீங்களே களத்தில் பார்க்க முடியும்.